ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வெயிட் லாஸ் பற்றி பரவற சில கதைகள், அதாவது மித் அண்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு மித் பார்த்திங்கன்னா, சாப்பிடாமல் இருந்தால் வெயிட் குறையும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அது கிடையாது. சாப்பிடாமல் இருந்தால் உங்களுக்கு மசில் தான் குறையும், ஃபேட் குறையாது. அப்போ வந்து உங்களோட மெட்டபாலிசமும் குறைஞ்சிடும். உங்களோட உடம்பு ரொம்ப ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து சாப்பிடாமல் இருந்து வெயிட்டை குறைக்கலான்ட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசை சாப்பிட்டிங்கன்னா கூட வெயிட் பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து கரெக்டான ஐடியா கிடையாது. எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக டயட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி குறைக்கிறது மட்டும்தான் வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கொழுப்பு அதாவது ஃபேட்டை வந்து சுத்தமாக சாப்பிடாமல் இருக்கணும், நல்ல ஃபேட்டு கெட்ட ஃபேட்டு எந்த ஃபேட்டையும் சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு மித்து தான். ஏன்னா வந்துட்டு நம்ம உடம்புக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸை வந்து கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்லேயே வந்துட்டு ஆயிலி ஃபுட் அந்த மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஃபேட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக சேர்த்திக்கலாம். அது உங்களோட டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அதிகமாக வேர்த்தால் வெயிட் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக ஒரு மித்து தான். ஏன்னா அந்த வேர்க்கிறதுல வந்து உங்களோட உடம்புல இருக்க நீர் தான் வெளியில் போகுமே தவிர்த்து கொழுப்பு அதனால குறைய போகிறது கிடையாது. ஸோ சம்மர் வரப்போது, எல்லாருக்கும் வேர்க்க ஆரம்பிக்க போகுது. அப்போ வந்து எல்லோரும் நினைப்பீங்க, சம்மரில் வந்துட்டு வேர்த்தாலே பாதி நம்மளுக்கு வந்து உடம்பு குறைய ஆரம்பிச்சிரும்ன்ட்டு. அது வந்து கம்ப்ளீட்டாக மித்து தான். நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சம்மர் வெயிலில் வேர்க்கிறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. அது வந்து கண்டிப்பாக ஃபேட் லாஸ் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 7 மணிக்குள்ளே சாப்பிட்டா வெயிட் வந்து கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 7 மணிக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்ருங்க, உங்கள் டின்னரை 7 மணிக்குள்ளேயே முடிச்சுக்க பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து கரெக்ட் கிடையாது. நீங்கள் வந்து 7 மணிக்குள்ளே சாப்பிட்டாலும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. 7 மணிக்குள்ளே நான் ஒரு ஃபுல் பிளேட் பிரியாணி சாப்பிட்டேன்ப்பா, அதனால அது வந்து பிரச்சனை இல்லை, எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஃபேக்ட் என்னன்னு, நீங்கள் சாப்பிட்றது என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றீங்க, அதில் எவ்வளோ கலோரி கவுண்ட் இருக்குங்கிறது தான் முக்கியம். விட்டுட்டு பானிபூரி, பேல்பூரி, ஒரு பிளேட் பிரியாணி, புரோட்டா இப்படி சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு 7 மணிக்குள்ளேயே நம்ம சாப்பிட்டோமே, நம்மளுக்கு ஏன் வெயிட் குறையல அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு மித்து தான். அந்த ஃபேக்ட் என்னென்னா, நீங்கள் கலோரி வந்து கவுண்ட் பண்ணி சாப்பிட்றதுல தான் வந்து விஷயமே இருக்குது. இது வந்து ஒரு ஜஸ்ட் 4 மித் அண்ட் ஃபேக்ட் தான் நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு நாளையிலேருந்து நான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து சுகர் கட் சேலஞ்ச் சொல்லியிருக்கீங்க, சில பேர் வந்து 10K ஸ்டெப்ஸ் நடக்க சொல்லியிருக்கீங்க, இல்லை வெயிட் லாஸே வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது 3 தான் மெஜாரிட்டி இருக்குது. ஸோ இது 3லேருந்து ஒரு சேலஞ்ச் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். நாளையிலேருந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.